அடுத்ததாக நமது பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக கவிஞர் மாயாவி மனோகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக suddenly the nun will come for our meeting. திருமதி சிவ வளர்மதி அவர்கள் ஆன்மீக பணியை நமது திருப்பூரில் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை நமது பள்ளியின் NSS சிறப்பு முகாமிற்கு வருகை புரிந்துள்ளதற்கு அனைவரும் வருக வருக என வரவேற்று முதலாவதாக அனைவரும் எழுந்து நிற்கும்படி கேட்கிறோம். Close your eyes, fix your favorite God in your mind. புலக்குள்ளனே, குண்டுவேலனே, வெள்ளிக்கொம்பனே, விநாயகனை தொழுவோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாசா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஞானானந்தமயம் நேரம் நிர்மல பரிவாசுரம் ஆதாரம் சக வித்யானாம் அயக்ரீவம் சுபாஸ்வரே சரஸ்வதி நமஸ்துத்யம் ஹரே காமரூபிணி வித்யாரங்கம் கரிஷ்யாமி ஸ்ரீதே பகவதே சபா. ஓம் நம சிவாய சிவாய நம. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் தேவா போற்றி போற்றி. அடுத்ததாக தமிழ்தாய் வாக்கு. நீராறும் கடலொடுத்த நிலம மாணவர்களுக்கு பல அரிய கருத்துக்களை வழங்கிய கவிஞர் மாயாவி மனோகர் அவர்களுக்கு மிக நன்றி. மாணவர்கள் கரகோஷம் இருக்கும். அடுத்ததாக நமது பள்ளிக்கு வருகை பெற்றுள்ள முனைவர் சேவா ரத்னா தங்கவேல் ஐயா அவர்கள் நமது பள்ளியின் நெருங்கிய நண்பர். ஒவ்வொரு வருடம் நாட்டு நாற்பணி திட்டத்தில் பங்கு கொண்டு நமது பள்ளிக்கு மாணவர்களுக்கு சிறப்பான கருத்துக்களை எடுத்துக்கூறி மாணவர்களை முன்னோக்கி செல்கின்றார். ஸோ அவர்கள் வருகை பெற்றுள்ளதற்கு மிக நன்றி. அவர் பேசும் தலைப்பு வாழ்க்கை வாழ்வதற்கே என்னும் தலைப்பில் மாணவர்களுக்கு அரிய கருத்துக்களை கூற உள்ளார். தமிழ் சிவன் தமிழ் முருகனை போற்றி வளர்த்து கூடிய தமிழ். அந்த தமிழ் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. என்னை இந்த உலகத்தில் படைத்த தாய் தந்தைக்கு உதவி வளர்த்து செய்து கொண்டு இப்போ நிகழ்வுகளெல்லாம் என்னை அணுகுவது எனக்கு அம்மையார் தான், என்னுடைய மனைவி. அவங்க என்ன நான் பேச முடியாது, ஏன்னா அவங்க அனுப்பினா நான் வர முடியும். அது மாதிரி அதே மாதிரி இங்கே வந்து கூடிய அன்பு நண்பர் மனோன்மையா அவர்களுக்கும் சிவ சக்தி வளர்மதியம் அவர்களுக்கும் இங்கே வந்து கிட்டத்தட்ட திருவாசல் முற்றோர் 950 வாரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. 5வது வாரம் வந்து வரப்போது அதில் நாங்கள் வந்து போட்டுக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுகளை அவங்க பேசியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பிரின்சிபலுடைய தலைவர் அவர்களுக்கு அது பிறநாளா அவருக்கு பிறநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லுங்கள், பிறநாள் வாழ்த்துக்கள் தப்பே சொல்லுங்கள். ஓகே. அதே மாதிரி கண்ணன் சார் அவர்கள் அந்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வழக்கை கேட்கிறேன். முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வழக்கை தெரிவித்து கொள்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் வந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் கேட்க காட்டுறதுன்னு பேச முடியும். நீங்கள் பேச முடியுங்களா? முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கு நேற்று ஒரு உதாரணம் சொன்னோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்க்கை எப்படி வாழ முடியும், எப்படி வாழும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறத நான் முதல்ல நினைச்சோம். அதான் அவர் ஒரு பொருள் சொன்னார், பொழுதெல்லாம் உயர்வுடன் சொன்னார். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மேலே 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 கொண்டு போவோம். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா தான் ஒரு அப்பா அம்மாவும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து வேலைக்கு போயிருக்காரு. வேலைக்கு போய் பார்க்குறாரு, எங்கேயுமே வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காதனால என்ன ஆச்சுன்னா பையன் கூப்பிட்டு வச்சுருக்காரு. பக்கத்தில் ஒரு கத்தி வச்சுருக்கிறாரு, ஒரு கையில் வச்சுருக்கிறாரு, ஒரு விஷப்பாட்டு வச்சுருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு குரு வந்து வச்சுருக்கிறாரு, 4 பேர் வச்சுருக்காரு.
அந்த பையன் கேட்குறேன், ஏன்ப்பா இப்படி உட்காந்துருக்கீங்க? வேலை கிடைக்கல, நான் எங்கேயுமே வேலை கிடைக்கல, பசி உன்னையும் பட்டி போட்டு நானும் பட்டி கிடந்ததுனால முடியலா, அதனால் நம்ம இருவனை இறந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இதில் வச்சுருக்கேன். அதாவது கத்தி எடுத்து பார்த்தேன், குத்துனா வலிக்கு, அதனால் நீ சத்தம் போட்டுன்னு என்ன பண்ணுறதுக்காக கத்தி பார்த்தேன், அது வேலையில்லை. சரி கை தனியாக போடலான்னா முதல்ல நான் மாட்டிக்கிறதா நீ மாட்டிக்கிறதா அப்படிங்கிற ஒரு டவுட். அதனால் அதை கூப்பிட்டேன். எதிர்பார்ப்பு இருக்குது, அது 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த பையன் சொல்கிறான், ஏன்பா சாகிறது எத்தனை வழி இருக்கும்போது இந்த உலகத்தில் புழைக்க ஒரு வழியை தெரியா? வழி கேட்குற பையன், சாகிறது இத்தனை வழி தெரியலையே, புழைக்க ஒரு வழியை தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அதான் வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த எண்ணத்தில் நீங்க இருக்கணும். அப்பா என்ன சொன்னாலும் வாழ்வதற்கான வழிகள் நிறைய இருக்கு. வழி இல்லாமல் கடவுள் படைக்க மாட்டார். நம்மளுடைய ஏதோ ஒரு தொழிலாக செஞ்சு உழைச்சிக்கலாம். இறப்பு என்பது இறைவன் கொடுத்தது. இறக்கும் இறைவன் எழுத இருக்குது. அதை நம்மளா போய் தேடி போகக்கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டினாக்க எதுவும் செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு விதி வசத்தால் சிலதெல்லாம் நடக்கும். விதியை சொல்லுவீங்க, அந்த விதி வசத்தால் சிலதெல்லாம் நடக்கும். எப்படின்னா, இப்போ நாங்கள் காலையில் சமையல் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் நான் போய் சாப்பிட்றது ஊட்டில் எனக்கு போயிட்டு என்ன செய்வாங்க, எங்கள் மத்தியானம் சாப்பிடாம இருக்கிறீங்களே, இந்த நைட் என்ன செய்யறது அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நான் மத்தியானமே சாப்பிடாதையே சுற்றிட்டு இருக்கேன், 100 ரூபா சுற்றிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது என்னோட விதி, சாப்பிட்றது அவங்களோட விதி. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு வருது, ஆயிரக்கணக்கான ஏக்கர். அதெல்லாம் படுது வந்து 30,000 நெல் மூட்டை வந்து விழுது. ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு சக்கரை அதிகம் பண்ணி அடிச்சு கூடாது. அது அவருக்கு விதி. அத்தனை 3,000 விழுது. ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, நீ அரிசி சாப்பிட்றது சக்கரை அதிகமாக இருக்குது, ராகி சாப்பிடு அப்படின்ட்டு அந்த வீட்டு ஒரு வேலைக்காரன். அவனுக்கு கையால் நிலப்பாடு கிடையாது, அவன் சமையல்காரன். அவன் அழகா இட்லி சுட்டு தட்டத்தை வச்சு சுட இட்லி 5 இட்லி வச்சு சாம்பார் அதுக்கான சாம்பார் வச்சு வெங்காய சாம்பார் வச்சு அந்த தட்டத்தை நல்லா ஊற்றி அந்த இட்லி முதல்ல வாய் அப்படியே அழகாக எடுத்து சாப்பிட்டு இதை ஜன்னல் வழியாக அந்த போய் பார்க்குறாரு. நான் முதலாளி பார்க்குறேன், நாங்கள் அப்படியே அடிச்சு ஊற்று என்னடா ஆண்டவா வீட்டில் சொல்லத்தை கொடுத்தேன். அவனுக்கு ஒன்றுமே அவன் 5 இட்லி சாம்பாருக்கு முறை போட்டு சாப்பிட்டு இருக்கேன். நான் என்னடா பார்த்து வேடி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் அழகும். அது மனசு அலைவாயிடும். அது அவருடைய விதி. இது ஒவ்வொருத்தருக்கும் அந்த வீட்டில் காலத்தில் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதையெல்லாம் தாண்டி வர்றது நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம அதை செயல்படுத்தணும், நம்ம அறிவை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த அறிவை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படிலாம் வாழும் உறவு, அந்த உறவுங்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சன் நட்பு இல்லையா, இதெல்லாம் ஓடிட்டு அந்த மாதிரி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்ம நல்லா இருக்கோம்னு சொன்னால் எப்படி வாழணும் வேண்டும்? என்ன வேண்டும்? உறவு வேண்டும். என்ன மாதிரி உறவு வேண்டும்? நல்ல உறவு வேண்டும். நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஆள் எப்படி போகணும்? நல்லவனாக இருக்கணும். நல்ல உறவுகளை தான் நம்ம செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக கொண்டு போக முடியும். அப்படி எந்த மாதிரி உறவு வேணுங்க? உத்தமரும் உறவு வேண்டும். உத்தமருடைய உறவு வேண்டும். அப்படி அந்த உத்தமர் யாருக்கு இருக்காங்க? திருமொழி திருமலரை நினைக்கின்ற உத்தமருடன் உறவு வேண்டும். எந்த மாதிரி திருவடி நினைக்கணும்? ஒருமையுடன் என்ற திருவடி நினைக்கின்ற உத்தமருடன் உறவு வேண்டும். அப்ப நாம் படிக்கும் போது இதையெல்லாம் வச்சுக்கணும். படிக்கும் பொழுதும் ஒரு பேப்பர் எடுத்து நம்ம புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னா, அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு பாடத்தை படிக்கும் பொழுது ஒருமையுடன் அந்த பாடத்தை இன்று படித்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற தென்மை இருந்தால் மட்டும்தான் நீங்க அதை படிக்க முடியும். இதை படிக்கும்போது எங்கேயோ சத்தம் கேட்கும்,
அங்கே கால் அங்கே ஓடுச்சுன்னா என்னுடைய மனப்பாடம் சக்தி இழந்து விடுவார். அதனால ஒரு விவரம் எழுது திருவடி மணிக்கின்ற புத்தகங்கள் ஒரு எழுதுகிறார். அது மட்டும் சொன்னாரு, அடி வேண்டுங்க என்ன வேண்டும்? களவாமை வேண்டும். அரசியல் பரப்புலாம் கலக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நல்லவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி உறவு களவாமை வேண்டும். அந்த உறவு களவாமை வேண்டும். அப்புறம் என்ன மாதிரி இருக்கணும்? புறமுன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். இவட பேசிக்கிட்டே இருப்பான், அந்த பெருமை கிடைக்கிறான் ஆளு, இவங்கிட்ட போய் நான் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. உன்னை பற்றி ஒரு பேசுறேன்னு வச்சுப்பேன், அடுத்து நீ ஒரே பரவாயில்ல நம்ம பெருமையாக பேச நீ நினச்சிட்டு இருப்பேன். உடனே அடுத்த போய் உன்னை பற்றி அவனை பற்றி வேற விதமாக பேசலாம், அவங்ககிட்ட அவனை பெருமையாக பேசுவான், உன்னை பற்றி திட்டுவான், அதே ஒரு இன்னொரு போய் பேசுவான். இது எப்போ சிக்குவான்? ஒரு ரவுண்ட் வரும்போது சிக்கிடுவான். அப்போ நம்ம என்ன நினைப்பான்? அடப்பா இத்தனை நாளைக்கு பிள்ளையாடா இருந்தேன், உன்னையாட நான் நண்பனாக வச்சுட்டு இருந்தேன், இப்படியே கேட்க தானே பேசிக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு நினைப்பேன் இல்லையா? என்னைக்கு தான் சிக்குவான இல்லையா? அதுதான் அந்த வேண்டாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். உள்ள வச்சிருப்பான், என்ன வச்சிருப்பான்? உங்ககிட்ட வரும்போது நல்லா பேசுவான், போகும்போது வேற மாதிரி பேசுவான். அந்த களம் வேண்டாம் அப்படிங்க. அடுத்தது என்ன வேண்டும்? பேசாது இருக்க வேண்டும். பேச எப்படி சார் இருக்க முடியும்? பேசுறத வாழ்க்கை நம்ம பேசினா உறவு என்னன்னு தெரியும். பேசுறது என்ன யாருக்கு நஷ்டம்? ஒன்றும் கிடையாது. பக்கத்து கேட்டு நான் பேசுறேன், அடுத்தது பேசுறேன், எந்த ஒரு கிடையாது நமக்கு, அப்படி கிடையாது. அதனால என்ன செய்வேன்? பேசாது இருக்க வேண்டும். என்ன பேச இருக்க வேண்டும்? மீனவர்கள் பேசாது இருக்க வேண்டும். தற்பது நான் யார் தெரியுமா? அந்த வானத்தில் எல்லா வளையக்கூடியது அப்படின்னு தற்பது பேசக்கூடாது. எதிர்த்தாலும் என்னால தான் நடக்குது, என்னால தான் நடக்குது, என்னன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் என்னன்னா ஒன்றும் கிடையாது, நான் என்னன்னா இந்த வெளிக்கடமை கிடையாது, நான் என்னன்னா இந்த உலகமே கிடையாது, நான் என்னன்னா பஸ் ஓடாது அப்படின்னு தற்பெருமை. அதனால எனது புகழ் பேசாதிருக்க வேண்டும். பெருமை முக்கியமா நம்முடைய அந்த பெருமை யாருக்கு சொல்லணும்? யார் சொல்லணும்? அடுத்தையும் சொல்லணும். நல்லவன் பரவாயில்ல, இந்த தெருவை இப்படிதான் பண்ணலாம் அவரு சொல்லணும். நம்மளா சொல்லி தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் பெருநெறி பிடித்து உலக வேண்டும். இது என்ன பார்க்குறாரு அப்படின்னு பார்ப்பேன். அறியவர்கள் அவனையா மாற்றிருக்கோம். நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம அதை பார்க்கலாம், நம்ம தான் பார்க்கணும். வாழ்க்கை கட்டு குடிச்சு பண்ணி அதுக்கப்புறமா தாடி வாழ்ந்துட்டு அப்புறம் நடந்தது விட நான் என்ன உனக்கு மேலே பற்றி போச்சு ஏன்னா தாடி வாழ்த்துறேன் அவங்க எனக்கு வாழ்க்கை. அதனால இந்த சொற்பொழிவாற்ற கவிஞர் மாயாவி மனோகர் தமிழ் கவிஞர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழனைக்கும் தமிழனையும் தமிழில் மகுடமாய் இருக்கும் திருக்குறளின் நாயகர் திருவள்ளுவருக்கும் எங்களை வழிநடத்தும் ஆசான் அவர்களையும் வணங்கி இந்த நல்லதொரு வாய்ப்பை தந்த கிட்ஸ் கிளப் அவர்களுக்கும் இந்த நன்மக்களின் மத்தியிலே இன்று பேச நிகழ்வு அமைந்திருப்பதற்காக மிகவும் பெருமை கொள்கிறோம். நான் பல கூட்டங்களிலே பேசியிருந்தாலும் இன்று உங்களிடம் பேசுவதுதான் எனக்கு பெருமையானது. திருவள்ளுவர் எல்லா வகையிலும் மனிதர்களுடைய குணம், அன்பு, இரக்கம், பணிவு, நாட்டு நடப்பு, இப்போ நாளை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், எவ்விதமாக விவசாயம் செய்ய வேண்டும், இப்படி எல்லா துறைகளை சார்ந்த நல் கருத்துக்களை திருக்குறள் மூலமாக அவர் கற்று தந்திருந்தாலும் அவர் அதிகமாக முன்னிறுத்துவது ஈகை குணம்தான், மற்றவர்களுக்கு உதவும் குணம்தான். அந்த உதவி நீங்க நாட்டு நல பணியிலே மக்களுக்கு தொண்டர்கள் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மத்தியில பேசுவதை நான் பெருமையாக கொள்கிறேன். நீங்கள் தான் கண்கண்ட தெய்வங்களாக இந்த மண்ணிலே வளர்ந்தீர்கள். உதவி செய்யும் மனப்பான்மை பெருக பெருகத்தான் நாட்டிலே நல்லதொரு சமுதாயம் வளரும். இப்பொழுது நீங்க உங்களுடைய இறைவணக்கத்தை பாடுகிறீர்களே, இது இந்திய தேசம், ஒரு ஆன்மீக தேசம். அங்கு உங்களை போன்ற ஒரு தொண்டு உள்ளம் படைத்தவர்கள் இருந்தால்
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானொலியில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் வள்ளுவர். வையத்துள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வயதிலேயே உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த உதவும் பண்பு இருக்கிறதே, அது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. வெளியே நாம் எவ்வளவு சொன்னாலும் அந்த நேரத்தில் செய்வார்கள், மற்ற நேரத்தில் மறந்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் அதை ஒரு பணியாக எடுத்து செய்வதை நான் பெருமையாக கொள்கிறேன். நீங்கள் யாருக்கு உதவுகிறீர்களோ அவர்கள் பெருமை அடைவார்கள். உங்களை உதவ சொல்பவர் பெருமை அடைவார், பார்ப்பவர்கள் பெருமை அடைவார்கள். ஆனால் இதையெல்லாம் விடுத்து இந்த மண்ணிலே வாழக்கூடிய நம்மையெல்லாம் விடுத்து விண்ணிலே இருக்கக்கூடிய தேவர்கள் கூட உங்களுடைய செய்கையை கண்டுகொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்யும் நற்பண்புகளை அவர்கள் கணக்கிட வைத்துக் கொண்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் கிரெடிட் ஆவது போல உங்களுடைய வங்கி கணக்கிலே, உங்களுடைய வாழ்க்கை கணக்கிலே அவர்கள் வர வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இது போன்ற நாட்டு நல பணியிலே ஒவ்வொரு நல்லதும் செய்ய செய்ய உங்களுடைய கணக்கிலே அங்கே ஏறிக்கொண்டிருக்கும். உங்களை போன்ற நன்மக்கள் பெறுவதுதான் ஐநா சபை. ஐநா சபை என்பது உலகமெல்லாம் உள்ள தேசத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மண்ணுக்கு நல்லது செய்வதற்காக அமைக்கப்பட்டது ஐநா சபை. உங்களை போன்றவர்கள் எல்லாரும் வளர்ந்துதான் அங்கு செல்ல போகிறீர்கள். நீங்கள் ஒரு குட்டி ஐநா சபை. இங்கிருந்து உங்களை போன்றவர்கள் எல்லாம் வளர வேண்டும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. அப்படி என்றால் ஒரு குளத்திலே உள்ள நீர் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்கு அவனுள்ளே இருக்கு தாமரையின் மட்டம் உயரும், தாமரையின் தண்டு உயரும். அந்த குளத்திலே இருக்கக்கூடிய நீர் வற்றினால் மேலே இருக்கக்கூடிய அந்த மலரும் கீழே இறங்கும். உங்களுக்குள் இயற்கையாகவே நல்ல எண்ணங்கள் விதைத்து விட்டார்கள் இந்த பள்ளியிலே. அதற்காக இந்த பள்ளியிலே நான் பாராட்டுகிறேன். நீங்கள் இந்த வழியிலே தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். ஒரு விஷயம் பாருங்கள், நீங்கள் இப்போது அமெரிக்கா செல்ல வேண்டும் என்றால் இப்போ உங்க கையில் ஒரு லட்சம் ரூபாய் நான் கொடுத்துறேன். அந்த பணத்தை எடுத்து அமெரிக்காவுக்கு போக முடியுமா? அமெரிக்காவுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த நாட்டில் செல்லாது. வேற எந்த கண்ட்ரி போலாம், எங்க போனாலும் செல்லாது. ஆனா நம்ம பணக்காரங்க, 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நம்மிடம் உள்ள பணம் நாம் எங்கு செல்கிறோமோ அந்த நாட்டில் செல்லக்கூடிய பணமாக மாற்றி எடுத்து செல்ல வேண்டும். அதுதானே முறை. அப்படித்தான் இங்க நாம் எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தாலும், எவ்வளவு வசதிகள் பேரும் புகழோடு இருந்தாலும், நம்முடைய இந்த இம்மையை விடுத்து மறுமையில் செல்லும் போது நாம் அந்த புண்ணியத்தை தான் எடுத்து செல்ல வேண்டும். புண்ணியம் என்பது 1 லட்சம் ரூபாய் கொண்டு போவதல்ல. இந்த 1 லட்சம் ரூபாயை கொடுத்து 4 மக்களுக்கு நல்லது செய்து அவர்கள் இன்புறுவதை பார்த்து நாம் இன்புறுவோம். அந்த இன்பம் தான் மற்றவர்கள் செய்யும் தொண்டுதான் நாம் நம்முடைய பலன். அந்த பலனை எடுத்து சென்றால்தான் மறுமையில் நாம் அங்கு சொர்க்கத்தில் இருக்க முடியும். ஆனால் உங்கள் போன்ற என்எஸ்சி மாணவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. காரணம், நீங்கள் இப்பொழுது அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை வளமாகட்டும். நீங்கள் மறுமையில் சொர்க்கம் காண வேண்டியதில்லை. இது போன்ற என்எஸ்சி அமைப்பிலே நாம் சென்று கொண்டே இருந்தால் சொர்க்கமே உங்களை தேடி வரும். நீங்கள் இருக்கும் பூமியே சொர்க்கமாக மாறும். ஆகவே உங்களுடைய பணியை தொடர்ந்து செய்யுங்கள் என்று மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா நன்றி. ஐயா அவர்கள் திருவள்ளுவரை கடைபிடிப்பது போல் தெரிகின்றது. பல திருக்குறள்களை சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்மளது வங்கி கணக்கு நம்மளுடைய பேலன்ஸ் அதிகமாகவதை விட வாழ்க்கை கணக்கில் புண்ணிய கணக்கு அதிகமாக வேண்டும் என்று வலியுறுத்தியும் அருமையாக அற்புதமாக பேசி அமர்ந்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு நினைவு பரிசாளர் நிகேஷ் அவர்கள் அவருக்கு நெஞ்சொலி வந்துச்சு. நெஞ்சொலி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துட்டு படங்களுக்கு
படுக்க வச்சுட்டு கால் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஐயா அவருக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரி பைபாஸ் சர்ஜரி பண்ணுன்னு இருக்காங்க. பைபாஸ் சர்ஜரி பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணி 4 நாள் வச்சு 5 நாள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லியாச்சு. வீட்டுக்கு போக சொல்லி காலத்தில் வந்து பீஸ் சொல்கிறேன் வந்து 2 லட்சம் செலவாயிருக்கு அப்படின்னு. சரி ஒன்று எப்படி அழுங்க ஒரு அழுங்க நான் சொல்லுவேன், ஏன் அழுதுங்க பையன் கேட்குறேன், பொண்ணு கேட்குறேன், பக்கத்துக்காக கேட்குறேன், நண்பர் கேட்குறேன், ஏன் அழுதுங்க அழுதுங்க முக்கியமாக அழுது ஒன்று டாக்டர் பார்த்து 8 லட்சம் சொன்னாங்க என்னமோ இதுவே நெஞ்சு படிச்சு கொடுக்குறது நமக்கு தான் வம்பு. எதுக்கு வம்புன்னு ஐயா ஒரு 6 லட்ச ரூபா கொடுத்தா போதுங்கய்யா அப்படிங்கிறேன். அழுதுங்க அவங்க எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. தாத்தா ஏன் கலையன் பேச்சு கேட்குது அவர் அழுகி இருக்கிறார். மாதிரி டாக்டர் பார்க்குறாரு, எல்லாம் வம்பா போச்சு ஐயா 4 லட்சம் முடியா போதும் அப்படிங்கிற மாதிரி அழுகுற. இதெல்லாம் வம்பா இருக்குது, எதை சொன்னாலும் அழுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா 3 லட்சம் முடியா போதும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அப்புறம் அழுதுங்கிறாரு. அப்புறம் டாக்டர் கிட்ட பையன் எதுக்கு அழுதுன்னு உனக்கு தெரியுமா? அதனால தான் ஐயா நான் குழந்தை இருக்கேன், இனிமேல் அழுதாதீங்க குறைக்க முடியாது அப்படின்னு சொன்னார். எதுக்காக இல்லை 90 வயசு ஆச்சு எனக்கு. இந்த 90 வயசுமா இந்த உடம்புக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த 90 வயசு நான் வாழும்பொழுது நான் உடம்புக்காக நான் எந்த செலவு செஞ்சது இல்லை. அந்த 90 வயசு நான் வந்து இறைவனை வேண்டிட்டு இருந்தேன். அந்த இறைவனை வேண்டிட்டு இருக்கும் பொழுது அந்த இறைவன் இத்தனை உடல் இருக்கும் இத்தனை இயக்கக்கூடிய அவனுக்கு நான் 1 பைசா கூட கொடுக்கல. அவனுக்கு நான் 1 பைசா கூட கொடுக்கல. அவனை நினைக்க கூட இல்லை. ஆனா இன்னைக்கு சாதாரண ஆபரேஷன் பண்ணி 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபான்னு சொல்றையே, நான் இறைவன் நினைக்காத எவ்வளவு பெரிய குற்றம் என் வாழ்க்கையில் அனுப்பி ஒரு குற்றத்தை நான் வந்து செஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நடக்கிற ஐயா இந்த உடல் வந்து நமக்கு யார் கொடுத்தா? இறைவன் கொடுத்தார். அந்த இறைவனை நம்ம என்னைக்காச்சும் நினைக்கிறோமா? நினைக்கல. எப்ப நினைக்கிறோம்? இந்த மாதிரி உடம்பு நல்லா இருக்கும்னா அப்பதான் நினைப்போம். ஆக இந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில நம்முடைய நன்றியை இறைவனிடத்திலே காட்ட வேண்டும். நன்றி மறப்பது நன்றி, நன்றுள்ளது நன்றியை மறப்பது நன்றார்கள். அந்த குரல் வந்து சொல்லிட்டார். நம்ம உடனே எந்த ஒரு விருந்தாங்க 90 வயசு வரைக்கும் ஆண்டவன் நம்ம ஏற்றிக்கொண்டே இருக்கிறானே, 1 பைசா கேட்காம. ஆனா இந்த ஒரு ஆபரேஷன் 8 லட்ச ரூபா கேட்கிறானே அதே வைக்கிறார். எப்படி பாருங்க அவனுக்கு எவ்வளவு ஒரு மன திறமை இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருக்கும் ஆசைப்படும். ஆசையின் வாழ்க்கை தான் கிடையாது. ஆசை இருக்கும், கட்டுதீங்க ஆசை இருக்கும், சிலத்தீங்க ஆசை இருக்கும். வடை சுட்டா வரும்போது வாங்கிட்டு வரும் வாசம். பக்கத்தில் வடை சுட்டா கடையில் வாசம் உள்ள போகும்போது சாமி தண்ணி தாடா வரும். உடனே கடைக்கு போய் கால் தானா போகும். நீயே சொல்ல வேண்டாம், காலை போய் நேரம் போய் நின்று அது காசு இருக்குதா இல்லையா அதை பற்றி இல்லை, நம்ம கடையில் சாப்பிடுவோம். இது ஆசை. இந்த ஆசை வந்து நல்ல ஆசை கெட்ட ஆசையா? சொல்லுங்க சார். நல்ல ஆசை தானே, அது ஒன்றும் தப்பு இல்லையே. அரசாங்கிறது தப்பா ஒன்று. ஆனால் வேறு ஆசைப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. என்ன படக்கூடாது? பேராசைப்படக்கூடாது. 11 கோடி கட்டிருக்காங்க, 11 கோடி கட்டிருக்காங்க, 11 கோடி கட்டிருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுறது? கட்ட முடியுமா? என்ன ஒன்று இருக்கு? உழைக்கணும். அடுத்தவர்கள் பொறாமப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அந்த ஆசையை நம்ம என்ன ஒன்று நிறைவேற்றுவதற்கு நீ என்ன வழி இருக்கிறது அதை நீ கடைபிடிக்கணும். அதை கடைபிடிக்கணும். அதுதான் நம்முடைய அதை வந்து நான் ஆசைப்படுறேன் அதுக்கு ஆசைப்படக்கூடாது. அந்த வாழ்க்கையில நல்ல வாழ்வு என்னென்ன வாழ்க்கை இருக்கிறது அத்தனை வாழ்வதற்கு ஒழுக்கம், உயிரிழக்கம், அன்பு, பாசம் என்ன வேண்டும்? உயிர் இறக்கம் வேண்டும். ஒரு பஸ்ஸோடு வரலாம். அந்த பஸ்ஸோடு வரணும்னு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு 4 இட்லி இருக்கு. பஸ்ஸோடு நீ சாப்பிட்ற ஆளுக்கு வச்சுட்டேன் ஐயா அப்படிங்கிறேன். நீ என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படியே எடுத்து கொடுத்துருக்கியா? அப்படியே எடுத்து கொடுத்தேன்னா அவன் சாப்பிட்டு போயிருக்கேன். உனக்கு பசிக்காதா? பசிக்கும் இல்லையா? அப்படி வந்து உதவி செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. தனக்கு மிஞ்சி தான் தாழும். அப்ப என்ன செய்யணும்? அவனுக்கு 2 இட்லி கொடுத்து வெட்டி சாப்பிடணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நீ காலையில் கொஞ்சம் போடாதையும் மத்தியானம் அதே மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றேன்.
அப்புறம் வந்தா நான் அதையும் கொடுத்துட்றேன், சாயந்தரம் உட்காந்து சாப்பிட்றேன், அதே ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்றேன். அப்போ நீ என்ன பண்ணுங்க? 3 நாள் பண்ணி எடுக்கா? அது செய்யக்கூடாது. அது உதவி இல்லை, தனக்கு முடிச்சுட்டான். அப்போ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த உயிரிழக்க அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் நமக்கு தேவைன்னா எப்படி இருக்கணும்? அரசு நல்ல முறையில் நமக்கு இயங்க வேண்டும். பொது நோக்கால் வேந்தன் வரிசையாக நோக்கி அது நோக்கின் வாழ்வார் வாழ் அப்படின்னு சொல்றாரு. இந்த அரசுக்கு இருக்கணும் மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்க, மக்களை வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய அரசாங்க. அந்த மாதிரி அரசு இருந்தால் மக்கள் என்ன செய்வாங்க? அந்த அரசை போட்டுவார்கள். நல்ல அரசு என்று போட்டுவார்கள். அந்த மாதிரி அரசை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி அரசு நம்ம சொல்லணும். அதனால ஆசை எதுக்கு படணும்? அது மட்டும் படணும். அவன்கிட்ட டிவி வாங்கிக்கிறேன், எப்போது டிவி வாங்கிக்கணும், அமௌண்ட் ஒன்றுமே வேணும். அப்பா எப்போது டிவிப்பா, அமௌண்ட் ஒரு டிவி போடலீங்கப்பா. ஆசைப்பட்ட என்ன ஆகணும்? அப்போ ஏதாவது கடன் வாங்கிடுவார், பையனுக்காக கடன் வாங்கி மாற்றிடுவார். அப்புறம் நம்ம எப்படி சாப்பிட்றது? ஒன்று அடுத்த நாள் அது காக்க அப்பா கடன் வாங்கிட்டாங்கப்பா. ஏழடி என்ன பக்கத்து என்ன வேணாலும் வாங்க, நமக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால் ஆசை நான் நினைச்சேன்னு விட்டோன்னு ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், இறைவனாயும் ஆசை அருமீன்கள். ஆசைப்படப்பட ஆயிரம் சொந்தங்கள். ஆசைப்படப்பட துன்பம் நடக்கணும். கார் வாங்கிட்டாங்க, அடுத்தது ஹெலிகாப்டர் போவாங்க, அடுத்தது விமானத்துக்கு போவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து ஆசைப்படலாமா? நமக்கு என்ன வாழ்க்கை விதித்திருக்கிறதோ அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது வாழ்க்கை. ஆசை விட விட ஆனந்தமாமே திருவள்ளுவர் சொல்ற. ஆசைப்படப்பட துன்பம் வரும், ஆசை விட விட ஆனந்தம் அப்படி சொல்லி திருவள்ளுவர் சொல்ற. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தகம் கூறியிருக்கிறார். புத்தகம் சொல்லிக்கிறார், ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி அடுத்தவருடைய பேச்சை கேட்டு அடுத்தவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை தீர்மானத்தை வாழ்க்கை என்பது ஒரு தொடர் பயணம் மாதிரி. ஒரு நம்ம ரயிலில் போயிட்டு இருக்கோம், அது தொடர் வண்டி மாதிரி. அந்த வண்டியில ஏறலாம், இறங்கலாம், ஒரு கை பிடிச்சி இருக்கலாம். ஏன் நீங்க ஒளிந்து கை பிடிச்சி மேலே விடலாம், அடுத்து அதே கையை விட்டுடலாம், ஒன்றை பார்த்து சிரிக்கலாம். ரயில் என்ன நடக்கணும்? அது ஒரு தொடர் பயணம். இதே மாதிரி வாழ்க்கையிலையும் ஒன்றை பார்த்து ஏறமாக சிரிக்கலாம். அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. நம்முடைய மனசாட்சி, நம்முடைய வாழ்க்கை நம் கைதான் இல்லை. அதுதான் நீங்க நினைச்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. அதை என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய உட்காந்துருக்கிறார் எங்க திருவெற்றியூர்ல ஒரு பெரிய உட்காந்துருக்கார். அப்ப ஜனங்களை நடந்து ஒவ்வொரு மனிதன் நடந்து வராரு. அந்த சாமியார் உட்காந்துருக்கிறாருன்னு சொல்றாரு, இதோ ஒரு மிருகம் நடந்து வருகிறது, இது ஒரு நாய் நடந்து வருகிறது, இது ஒரு பன்றி நடந்து வருகிறது, ஏதோ ஒரு கழுதை நடந்து போகிறது, ஏதோ ஒரு ஆண் நடந்து போகிறது. இப்படியே ஒன்று பார்த்து சொல்லிட்டே இருக்காரு. பக்கத்தில் ஒரு பையன் என்னையா மனுஷமான எல்லாத்தையும். அந்த நேரம் பார்த்து வெண்மையாக வெண் சுடராக நிலவு ஒளி எப்படி இருக்கிறதோ அந்த ஒளி போல வெண்ணிடத்திலே ஒரு மனிதன் நடந்து வந்து கொண்டிருக்கிறான். வெள்ளை வேட்டி நிலசத்தோட முழு நிலவு எப்படி வருகிறதோ அந்த ஒளி அவருடைய உலகிலே தெரிகிறது. அப்படியே நடந்து கொண்டிருக்கிறார். ஒளி வந்துட்டே இருக்குது. அதை பார்த்து இந்த முடிவு சொல்றாரு, இதோ ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் தான் நல்ல வாடி வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர்கள் பெருமான். அவரை பார்த்தா மனுஷன். ஏன் மனிதனை மனிதனாக பார்த்தது, மனிதனை மனிதனாக பார்த்தது. அதாவது மதங்களை தெரியாது, அவருக்கு தெரியாது. மனுஷன் ஒரே ஒரு உயிர். மேல ஒரு வேட்டி போட்டிருப்பாரு, ஒரு சட்டத்துக்கு ஒரு வேட்டி கட்டியிருப்பாரு. ஏன் நீங்க சட்டை தைச்சு போட்டுக்கல அப்படின்னு அவர் கேட்டாங்க. அந்த சட்டையை வெட்டி தைக்கும் பொழுது, நம்ம தைக்கணும், வெட்டி தைக்கும் போது அந்த சட்டைக்கு வலிக்குவேன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட மனிதர் இறக்கம் கொண்டவர் வளர்ந்து. அதனால அவர் சொல்றாங்க, இந்த கேள்வி இந்த 250 ஆண்டுகளாக இன்றைக்கு அந்த அடுப்பு வெந்து கொண்டிருக்கிறது. எங்கே வடலூர்ல இல்லையா? எல்லாத்தையும் சொல்ல போதார். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி நாம் வாழ்க்கை பரவாயில்ல,
ஒரு மனிதனுக்காக நல்ல செய்வோமே, அதில் தப்பு இருக்கா? சரி, ஒரு மனிதனுக்கு நல்ல செய்யலாம், ஒரு தம்பிக்காக நல்ல செய்ய. சரி, ஒரு தம்பிக்கு நல்ல செய்யலாம், உங்கள் அம்மாவுக்காக நல்ல செய்ய, உங்கள் அப்பாவுக்காக நல்ல செய்ய. என்ன நல்ல செய்யுது? ஒரு பால் வாங்கிக்கலாம் சொல்லுவாங்க, நீ படிச்சுக்கிட்டேன்னு உன்னடிக்கு போ, நீ வாங்கிட்டு வரும், எனக்கு வேலைக்கு அப்படிங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லாம நம்முடைய அப்பா அம்மாவுக்கும் நம்ம உதவி செய்ய வேண்டும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும். அவர் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த விதின்னு சொல்லக்கூடியது வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஊழின் பெருவழி யாவல மற்றொன்று ஆளுநம் தன் முன் வந்து விடும். அந்த விதியை யாருனாலும் வெல்ல முடியாது. விதி வந்துச்சுன்னா பெரிய பணக்கார கீழே போயிடும், கீழே இருக்கிற மேலே போயிடும். இதுதான் விதிங்கிறது. அந்த விதியை நாம் பயன்படுத்த, அந்த விதியை மதியால் வெல்ல முடியுமா? முடியும். எப்படி பார்த்தா, ஒரு கோட்டில் 3 பேருக்கு ஆயுதங்கள் கொடுத்தாங்க. கோட்டில் 3 பேருக்கு ஆயுதங்கள் கொடுத்தாங்க. ஒருத்தர் அமெரிக்காக்காரன், ஒருத்தர் ரஷ்யாக்காரன், ஒருத்தர் இந்தியாக்காரன். முதல்ல அமெரிக்காக்காரன் கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு தண்டனை வேணும் போகிறோம், உனக்கு 3 ஆசை, 3 ஆசை நீங்கள் கேட்க அப்படின்னு. முதல் ஆசை என்னன்னு கேட்டார். நல்ல வீடு குடிக்கணுங்க, 7 வீடு எதுவும் அதை குடிக்கணும் அப்படிங்க. சரி, கொண்டாந்து கொடுத்தா முடிச்சிட்டேன். அடுத்தது என்னடா ஆசை? 2வது ஆசை என்னடா? நல்லா சாப்பிடணும் அப்படின்னு. சரி, சாப்பாடு பண்ணி சாப்பிட்டேன். 3வது ஆசை என்னடா? எங்கள் ஜனாதிபதி கல்லூரி பக்கத்தில் பக்கத்தோடு இருந்தாங்க, உடனே போய் படிச்சாங்க. அடுத்த ரஷ்யா கட்டுறாங்க. அவங்க வந்தேன், உனக்கு முதல் ஆசை உனக்கு என்ன பண்ண கேட்டார். நான் உயர்ந்த ரக விமானத்தில் ஏறி உலகம் முழுவதும் பறக்கணும் அப்படிங்க. சரி அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆசையை நிறைவேற்றிட்டாங்க. 2வது என்ன ஆசை அப்படின்னு கேட்டாங்க. எல்லா விஞ்ஞானிகளும் ஒரே இடத்துல நம்ம பார்க்கணும், எல்லா விஞ்ஞானிகளும் ஒரே இடத்துல நம்ம பார்க்கணும். சரி, எல்லா விஞ்ஞானிகளும் போட்டு எல்லாரும் சொல்லி ஒரே இடத்துல உட்கார வச்சு பார்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு ஆசை என்னன்னு கேட்டாங்க. என்னுடைய ஜனாதிபதி லெனின் பக்கத்தால் எங்களை புதைக்கணும். சரி பசங்க 2வது இந்திய காட்டு. அவங்க என்னப்பா உனக்கு என்ன ஆசை இருக்கிறார்? ஐயா, எனக்கு மாம்பழம் சாப்பிடணும், சீசன் மாம்பழம் சாப்பிடணும், அதுதான் அவசியம். இது மே மாதம் தாண்டா, அது வரை டிசம்பர் மாதம் தானே, ஒரு 3-4 மாதம் இருக்குது அப்படின்னு கேட்டாட்டி அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. நான் சீசன் மாம்பழம் சாப்பிடணும். 6 மாதம் இருக்குது, 6 மாதம் அதை பற்றி நீங்கள் 6 மாதம் கொடுத்து சாப்பிடும் போது அப்படின்னு சொல்லி 6 மாதத்துக்கு வச்சு மாம்பழம் வாங்கி சாப்பிட்டேன். அடுத்தது என்னடா ஆசைன்னு கேட்டாங்க. அடுத்தது உச்சி குளிர, அந்த குளிரில் இருக்கிற ஊட்டியில் நானே இருக்கணும் அப்படிங்க. அதுக்கு 6 மாதம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஊட்டி நீங்கள் 6 மாதம் தண்ணி பண்ணுங்க. சரி, வந்து ஊட்டியில் 6 மாதம் நினைச்சு வச்சுட்டாங்க. அடுத்தது இவனை எப்படியாச்சும் தூக்கு போட்டோன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அடுத்து என்னுடைய ஆசை என்னன்னு, ஐயா இந்தியா உலகத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் எங்களுக்குலாம் தண்டனைகளுக்குலாம் அழகாக ஆசையாக எழுதிருக்கீங்க. அதனால நீங்க ரொம்ப தெய்வம், என்னோட தெய்வமே நீங்க தான் ஐயா. நீங்க எப்போ செத்து போறீங்களோ அது பக்கத்தாலே நீங்க போயிருக்கோம். அந்தவர் நம்மள் அதான் விதி எழுதுவாங்க. அங்க அவனுக்கு வந்துருக்குது விதி. ஆனா என்னாச்சு? 2 பேரும் விதி செத்து. அப்ப நம்ம மூளை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் நம்முடைய மயக்கத்தை கொண்டு வரக்கூடாது. மயக்கத்தை கொண்டு வரக்கூடாது. என்ன செய்யணும்? மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசத்தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசத்தோறும் வேதனை இருக்கும். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில்
துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாக்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அழகி இருக்கும். இந்த பாட்டு பாடி அப்படிங்கிற கவிஞர்களுக்கு தெரியும். அவருக்கு கிட்டத்தட்ட 30,000 பாட்டு பார்த்து சிம்பாவோட அவரு சென்னையில் வந்து நாம் இனிமேல் வாழ முடியாது, நமக்கு யாரும் பாட்டு கொடுக்க மாட்டாங்க, ஊருக்கு திரும்பி போயிடலாம் முட்டி வெட்டிட்டு போகும்போது ஒரு லேடியாவது இந்த பாட்டு வாசி ஒட்டி கொண்ட மாடி போட்டு நான் ஜெயிச்சு பார்க்கிறேன் என்று சொல்லி சபதம் எடுத்தார். வாழ முடியாது. அந்த பாட்டுடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்தினால் வாழையை கூட நீங்கள் வரலாம். அதே மாதிரி கண்ணதாசன் சாதாரணமாக உடனே ஜெயிக்கல. 7 வயசுல கொடி தூக்கி 13 வயசுல வந்தார். வந்து கடற்கரை படுத்து தூங்கிட்டு இருந்தார். கொடியில் தலை கொடியில் படுத்து தூங்கிட்டார். தூங்கிட்டு போய் போலீஸ்காரங்க எழுப்பினேன். என்னப்பா எதுக்கு எங்களுக்கு காசு நீங்கள் வந்துருங்க, நான் மன்னர் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கூட சொல்லியிருக்காரு. அது போக சொல்லியிருக்காரு. அது இங்கே ஒரு 8 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். நான் காலையில் எழுச்சி போட்டேன். அதெல்லாம் முடியும் போட வைக்கிறேன். 4 கொடுத்தாரு. அப்புறம் 4 தான் பெருசு. இன்னைக்கு அது வந்து 4000 மாதிரி 4 கொடுத்தாரு. 4 கொடுத்து போயிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் அந்த கொடிக்கு நினைச்சு அழைச்சி 2 கிலோமீட்டர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி எழுதுறாரு, பத்திரிகை எழுதுறாரு, அப்புறம் பாட்டு எழுதுறாரு. அப்படியே முன்னேறி வர்றாரு. முன்னேறி வந்ததுக்கு இருப்பாரு. கல்யாணம் ஆச்சு, குழந்தைகள் வந்தாச்சு. குழந்தை வந்ததுக்கு பாடு அதே கடற்கரையில் அதே கான்செப்ட் கொண்டதால சொந்த படம் எடுக்கிறார். சொந்தமாக சுமைதாரின்னு ஒரு படம் எடுக்கிறார். அந்த சுமைதாரி எடுக்கும்போது தன்னுடைய குழந்தைகளை 6 குழந்தைங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அந்த படத்தை ஓட்டி கேட்கிறாரு. நீ பாடுறான், இந்த இடத்துல தான் நான் படம் தோணும். வெறும் குட்டியோட ஒரு விசை கிடையாது, ஒரு விசை கிடையாது. ஆனால் இன்னைக்கு இதோ 7 கார் ஓடிட்டு இருக்கு பார்த்தியா, வேலைக்கு படம் பண்ணி தெரியும். 7 கார் அங்கேயும் போயிட்டு இந்த 7 காருக்கு சொந்தக்காரன். இன்னைக்கு நான் 7 காருக்கு சொந்தக்காரன். இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை போட்டு அந்த டைமுக்கு அந்த தன்னம்பிக்கை கொடுக்குறாரு. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை திசை மாறும், அதுக்கு எல்லாமே இறைவன் செயல்தான். ஆகவே நீங்கள் அதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் செயல்பட வேண்டும். வாழ்க்கையை நீங்கள் முடித்துக் கொள்வதற்கு எந்த நாளும் நீங்கள் உங்களுடைய நினைவை கொண்டு வரவே கூடாது. அந்த மாதிரி நம்ம வாழ்ந்தால்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இது கூட வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நாம் என்னத்தை கொண்டு போறோம், இறக்கும் பொழுதும் கொண்டு போவதில்லை, எழுந்த மண்மையில் இறக்கும் பொழுதும் கொண்டு போவதில்லை, இடைநடுகளை குறிக்கும் இச்செல்வம் சிறந்தது என்று கொடுக்கறியாது இருக்குமாறும் கருத்தில் செல்வேனே ஏகமணியும் கொடுக்கிறார். புதமைச்சனைய கட்டிருந்தார் வாழர். பிறக்கும் போது நாம் பிறப்பா என்ன கொண்டு வரணும், ஒன்று துணியெல்லாம் போட்டுருந்தோமா, ஒன்றும் கிடையாது. ஏற்கும் பொழுது என்ன கொண்டு வாடா, அதே துணிகள் அடுத்தது கொண்டு போயிடுறாங்க. அடுத்தது இங்கே இருக்கும் பொழுது இந்த இடைநடுவில் நாம் இருக்கும் பொழுது நாம் செல்கின்ற செல்வத்தை யாருக்காவது கொடுத்துட்டு போ. நீ சம்பாதிச்சு நீ சொல்ல நான் சம்பாதித்தல்ல, சிவன் கொடுத்தது, இறைவன் கொடுத்தது. அதை நீங்கள் பகிர்ந்து கொடு, உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்றாரு. இருக்கும்போது பகிர்ந்து கொடு என்று சொல்லி எங்க அதே மாதிரி உடம்பு இருக்கு. உடம்பு தெரியுமா, நந்தவனத்தில் ஓராடி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி, நந்தவனத்தில் ஓராடி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. ஒரு ரங்கவனம், அந்த ரங்கத்தை ஒரு மனுஷன் செய்யக்கூடிய ஒரு வேவலா இருக்கிறார். சுருக்கம் முடிச்சிருக்க அந்த கோயிலாக வந்து என்ன பண்றாரு, மனுஷனுக்கு அங்கே சூழ்நிலை கொடுக்காது சாப்பாடு. ஏன்னா அவன் பாடுபடுறது இல்லை. அவன் என்ன பண்ணா, அந்த கோயிலாக போய் ஐயா ஒரு சட்டி ஒன்று கூட இல்லை, செடிகளுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறேன். நீயே ஆங்கில நினைக்கிற அந்த காசு வேணாம் கிடைக்கிறேன். அதனால அது வரணும் அப்படின்னு கேட்டேன். இல்லையா ஒரு புத்தகம் நம்மளுக்கு சும்மா வந்துட்டு கிடையாது, ஊற்று ஏதோ வரட்டும் சொல்லி அப்போ கொடுக்கல. இப்படியே அவன் கெஞ்சி 10 மாசத்துக்கு ஒரு சட்டியை கொடுத்து அந்த சட்டி கொடுத்ததையுமே அவங்க தனியாக ஊற்றிக்கிறேன். அவங்க ஒரு சந்தோஷம் தாகா செடிகளை வச்சு எந்த ஆடின என் சட்டி கொடுத்துருக்கேன். 4 மாதமே இது பாடுறதுக்கு நமக்கு ஒரு சக்தி பாடக்காரமாக இருக்கும். அதல்ல நான் 6 மாதம்
மாதமாக அம்மாவுடைய வயிற்றை கற்று கிரகத்திலே நாம் இருக்கிறவர்களே 10 மாதம் கிடக்க முடியும். அந்த உடம்பைத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நந்த வாழத்தில் வராதி 4வது வாரமாய் இறைவனை வேண்டி கொண்டு வந்தால் ஒரு குழந்தை கொண்டு கொடுக்குறாங்க. நம்ம அம்மா அப்பா நமக்கு குழந்தை உருவாக்குறாங்க. அந்த குழந்தை எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும், எந்த மாதிரி இருக்க வச்சு அந்த குழந்தை வாழ்க்கை வரலாற்றை வாழ்வதற்காக அவங்க அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் சொல்வதற்காக தான் அதை போட்டு உழைச்சிடாத. உழைச்சிட்டு நாளாக செஞ்சுட்டு எப்பொழுது குழந்தைகள் என்ன செய்யணும் சொல்லுறாங்க. நான் சொன்னது அந்த சம்பவம் அந்த மாதிரி ஆயக்கூடாது. வாழ வேண்டும், வாழ்க்கை வாழ்வதற்கான நாம் அந்த வாழ்க்கையை முடிப்பதற்கு விடைபெறுகிறேன். நன்றி.